மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். உங்கள் வேத புத்தகத்தின் புதிய ஏற்பாட்டிலே 11வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8 வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அதிக முக்கியம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை நடத்துகிறது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை நிற்க பண்ணுகிறது, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. இதோ உம்முடைய அடியார்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கிற செவிகள் இயேசுவின் நாமத்திலே திறந்தருளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும் கர்த்தாவே, உம்முடைய அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம். அடியான் ஒரு கழுதை, ஆண்டவரே கிருபை செய்யும், இரக்கம் செய்யும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் 8, 9 வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம். ஒரு விசை கூட நான் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்று நான் உங்களோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு, ஏன் விசுவாசம். எல்லாரும் கேளுங்களேன், என்ன வார்த்தை அது? ஏன் விசுவாசம். Why faith? ஏன் விசுவாசம்? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஏன் விசுவாசம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்குள்ளாய் ஏன் விசுவாசம் அவசியம்? வேதத்திலே இந்த மனிதன் 100க்கு அதிபதியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுக்கு கீழாய் 100 சேவகர்கள். இந்த 100க்கு அதிபதி அவனுடைய சேவகர்களில் ஒருவனாயிருந்த ஒருவனை குறித்து அவன் பலவீனப்பட்டு, அவன் ஸ்தோத்திரம் சுகவீனமாய் இருக்கிறதை கண்டு வருத்தப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து அவன் இயேசுவின் உதவியை நாடுகிறான். இயேசுவிடத்தில் வந்து உதவி கேட்கிறான். இந்த 100க்கு அதிபதி இயேசுவை சந்தித்து, ஆண்டவரே, இதே போல என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் சுகவீனமாயிருக்கிறான், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்திலே இந்த முக்கியமான அதிகாரி ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறான். அப்ப இயேசு, நான் வருகிறேன் உன்னிடத்திலே, உன் வீட்டிற்கு நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவனுக்கு தெரியும், இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், அவனுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று அவனுக்கு தெரியும். இந்த காலையிலே நமக்கு தேவைப்படுகிறதெல்லாம் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை மாத்திரம் போதும். உங்கள் நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் மூழ்கி கொண்டிருந்தாலும், எந்த ஒரு வேதனையில் இருந்தாலும், தேவன் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை பேசினால் போதும், நீங்கள் பிழைக்க முடியும். அப்பொழுது இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், நீர் வர நான் தகுதி அல்ல, ஆனால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் என்னிடத்தில் சொல்லும். அப்ப அவன் மனதில் இருக்கிற எண்ணம் எல்லாம், நான், அதாவது அந்த 100க்கு அதிபதி, அவனுக்கு கீழாய் அநேகர் வேலை பார்க்கிறார்கள். அப்ப அவன் சொல்லுகிறான், நான் போவென்றால் ஒருவன் போகிறான், நான் வா என்றால் ஒருவன் வருகிறான். என் வார்த்தைக்கு அநேகம் பேர் கீழ்ப்படியும் பொழுது, என் வார்த்தைக்கு இப்படி ஒரு வல்லமை இருக்கும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வம் இயேசு கிறிஸ்து, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று அவன் அறிந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, இந்த காலை நேரத்திலே தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும்.
நம்முடைய நம்பிக்கையை அவர் பார்க்கும் பொழுது என்னுடைய மகன் அதிக நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறான், என்னுடைய பிள்ளைக்குள்ளாய் அதிக விசுவாசம் இருக்கிறது என்று உங்களுடைய விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்படுகிற விதத்திலே உங்கள் விசுவாசம் இருக்கிறதா? இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை இயேசு கண்டபோது அவர் ஆச்சரியப்பட்டார். அவரை பின்தொடர்ந்து வந்த அநேகர் இருந்தார்கள். எப்பொழுதுமே இயேசுவை சுற்றிலும் அநேகர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். முக்கியமாக அவருடைய சீஷர்களும் வந்தார்கள். எல்லாரும் யூதர்கள். அநேக யூதர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். குறைஞ்சது 1000 பேராவது இயேசுவை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தார்கள். ஒரு இடத்துல அவர் வனாந்திரத்தில் போய் பேச போனார். அங்கே 5000 ஆண்கள் மாத்திரம் இருந்தது, புருஷர்கள் மாத்திரம் இருந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. There were many people surrounding Jesus. அநேக ஜனங்கள் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். அப்படி அநேக ஜனங்கள் இயேசுவை சுற்றி இருந்தும் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் எல்லாரையும் திரும்பி பார்த்து சொல்லுகிறார், இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளாய் இருந்த விசுவாசம் இஸ்ரவேலர் ஒருவருக்குள்ளும் இல்லை என்று கம்பேர் பண்ணி காட்டினார். இதுல எனக்கு ஆச்சரியப்பட்ட விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இயேசு சொல்றார், I have not seen such faith. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன் ஒருவர். He sees your faith. விசுவாசம் இருக்கிறதா என்று அவர் தேடுவாராம். கடைசி நாட்களிலே விசுவாசம் இல்லாம போகும். விசுவாசம் இருக்காது. விசுவாசம் தேடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ள இந்த கடைசி காலங்களிலே விசுவாசம் தேடப்படுகிறது. கர்த்தர் தேடுகிறார். விசுவாசம் என் மகனுக்குள்ள இருக்குதா? இந்த குடும்பத்தில் விசுவாசம் இருக்குதா? ஏனென்றால் அநேகர் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். இயேசு சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள்ளே. அப்படின்னா அத்தனை சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தும் அவர்களுக்குள்ளாத இல்லாத ஒரு விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளாயிருந்தது. இயேசு விசுவாசத்தை பார்க்கிறார். இயேசு விசுவாசத்தின் அளவை கவனிக்கிறார். அதான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்ந்து போக செய்ய முடியும். கடுகு அளவு விசுவாசம் மலையை அப்புறப்படுத்தும். அப்ப அந்த அளவு, see there is difference in faith. அளவு, விசுவாசத்திலே அளவு. இன்று காலையில உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்க விசுவாச அளவு எவ்வளவு இருக்குது? கணவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மனைவிக்குள்ள அந்த அளவு இருக்குதா? ஒரு சில வீடுகளிலே மனைவிக்கு நிறைய விசுவாசம் இருக்கும், கணவன் ரொம்ப விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு சில வீடுகளில் பெற்றோர்கள் நல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க, பிள்ளைகள் விசுவாசிக்க மாட்டார்கள். ஒரு சில வீடுகளிலே ஐயோ பாவம் பரிதாபம், பிள்ளைகளுக்குள்ளே அநேக விசுவாசம், நிறைய விசுவாசம் இருக்கும் அவங்களை குறித்து, அவங்க வாழ்க்கையை குறித்து, கர்த்தர் மேல் அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும். ஆனால் அவருடைய பெற்றோர்களுக்கு விசுவாசம் இருக்காது. பட் ஐ எம் பிரசன்டிங் யூ டு a God. உங்களுக்கு நான் ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பழையவர் அல்ல, அவர் ஏதோ புதிய தெய்வம் அல்ல, நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்க்கிறார். நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க, அதனுடைய அளவு எவ்வளவா இருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் பெரியது சொன்னார். உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அங்கே அந்த நூற்றுக்கு அதிபதி இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. 2 பேருமே புறஜாதியார், 2 பேருமே இஸ்ரவேலர்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது. நூற்றுக்கு அதிபதி ரோமனாக இருந்திருப்பான். இந்த ஸ்திரீ ஸ்தோத்திரம், அவள் கானானிய ஸ்திரீ. அப்போ கானானிய ஸ்திரீ தேவனுடைய இயேசு வந்ததே அவர் சொன்னார் அந்த வசனத்தில். அதுக்கு முன்பாக ஸ்தோத்திரம், அவர் காணாமல் போன ஆடுகளுக்காகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். சொன்னது யாரு? இயேசு. யார்கிட்ட சொன்னார்? இந்த கானானிய ஸ்திரீட்ட. இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கெல்லாம் நான் வரல,
உனக்கு நான் ஜெபம் பண்ண வரல, உனக்கு நான் அற்புதம் நடத்த வரல, நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆனா அப்படி சொன்ன இயேசுவையே தன்னுடைய விசுவாசத்தினால் கவர்ந்து கொண்ட ஸ்திரீ இந்த கானானிய ஸ்திரீ. அப்பதான் இயேசு சொன்னார், மகளே உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. அநேக நேரங்களில் நம்மளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும், எத்தனையோ வருஷம் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், எத்தனையோ வருஷங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ வருடம் கர்த்தருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட நமக்குள்ளே இருக்கிறதில்லை. ஏன்னா பழகிட்டோம், இயேசுவோடையே இருந்து பழகினதுனால அவர் மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. எத்தனை தடவை பார்த்திருக்கோம், உங்க பிள்ளைகள், நீங்க பெரிய டீச்சரா இருக்கலாம், இருக்கிற எல்லா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து டீச்சர் நீங்க சொன்னா கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பிள்ளைகள் உங்களை நம்ப மாட்டாங்க. இதேதான் எங்கேயும். சோத்திரம். அநேகர் இயேசுவை நல்லா ஆராதிச்சு we have come to a level that இயேசு மேல நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயம், ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை வந்தா முதல்ல தேடுறது உலகத்தை தான் தேடுவோம். முதல்ல அறிவிக்கிறது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அறிவிப்போம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேதனை இருக்குது என்ற உலகத்தை. அப்போ அநேக நேரங்களிலே நமக்குள் இராத விசுவாசம் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சொல்லுகிற காரியம், உங்கள் விசுவாச அளவை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது பெரியதா இருக்குதா, அது சிறியதா இருக்குதா, நீங்கள் எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள், எவ்வளவு நீங்கள் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுடைய ஒவ்வொருவருடைய விசுவாசமும் அளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் ஒரு பிள்ளைக்கு விசுவாசம் அவசியம், ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விசுவாசம் அவசியம்? அவருடைய விசுவாசத்தினாலே வருகிற கிடைக்கிற ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தினால் சுகம் உண்டாகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் சுகப்படுத்தும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, விசுவாசம் சுகப்படுத்தும். இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் அவனுடைய சோத்திரம், அவனுக்காக அவனுடைய வேலைக்காரன் இவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் சுகமாக்கப்பட்டான். உங்க பிள்ளைகள் உங்க விசுவாசத்தின் நிமித்தம் சுகமாக்கப்படுவார்கள். உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் சுகமாக்கப்படுவார்கள். நீங்கள் யாரு மேலே கரிசனையாக இருக்கிறீர்களோ, நீங்கள் யாருக்காய் ஜெபிக்கிறீர்களோ, உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கிறது என்றால் உங்களின் நிமித்தம் கர்த்தர் யாரையும் சுகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் ஏன் அது சுகத்தை உண்டாக்குகிறது, அது ஒரு சுகம் உண்டாக்குகிறது. இங்கே அதே நிலைமைதான் அந்த கானானிய ஸ்திரீக்கும். கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. இவள் கர்த்தரை பிடித்தால் அவளுடைய மகள் அங்கே சொஸ்தமானாள். ஏன் நம் தேவனை விசுவாசிக்கிறதில்லை? ஏன் பெற்றோர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதிலே குறைந்து விட்டார்கள்? ஸ்தோத்திரம். ஏன் தகப்பன்மார் கர்த்தரை தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய் விசுவாசிக்கிறதில்லை? ஏன் அநேக தாய்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பிள்ளைகளுக்காய் இயேசுவை விசுவாசிக்கிறதில்லை? உங்க கணவன் நல்ல உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனைவியுடைய விசுவாசமான ஜெபம் அவருடைய கணவனை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த உங்க விசுவாசம். இயேசு இந்த கானானிய ஸ்திரீயை முதலாவது அவர் டிஸ்பைஸ் பண்ணது போல, நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை, நான் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சோத்திரம். அநேகர் முதல்லையே பின்வாங்கிடுவார்கள். ஆண்டவரிடத்தை வந்து கேட்டு பார்ப்பாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யும், எனக்கு இந்த அற்புதத்தை தாங்கன்னு 2 தடவை கேட்டு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க விசுவாசம் போச்சு. அதனால ஆண்டவர் நிறைய பேருக்கு அப்படி செய்ய மாட்டார். நீங்க கேட்டவனே செஞ்சிருவாரா? ஒரு சில நேரங்களில் அவர் அப்படிதான், செய்ய மாட்டேன், அற்புதம் செய்ய மாட்டேன், இன்னும் அவள் என்னிடத்துல வரட்டும், இன்னும் அவன் இடத்துல மனம் திரும்பட்டும், இன்னும் அவனுடைய சமூகத்திற்கு ஓடி வரட்டும். அநேக நேரங்களிலே கர்த்தர் அலட்சியம் செய்ய மாட்டார், ஆனால் அலட்சியம் செய்கிறவரை போல தம்மை காட்டிக் கொள்வார். எமாவூர் சீஷர்கள் எமாவூருக்கு போன வழியிலே இயேசு அவர்களை கடந்து போவது போல தென்பட்டார். He was like a passerby. அங்கே ஒரு சிலர் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருந்தார்கள். சீஷர்கள், சோத்திரம், சீஷர்கள் காற்று அலை பயங்கரமா அடிச்சு, ஐயோ 3.5 வருஷம் இயேசு கூட இருந்த இந்த சீஷர்கள் நினைக்கிறாங்க, நாங்க தண்ணீரில் மூழ்க போறோமே, இயேசு வேற இல்லையே.
திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சோத்திரம், ஒரு பூதம் போல யாரோ வார. இயேசு பார்வையில பாருங்க, அவர் பார்ப்பார், சீசர்களே. ஆனால் அவர் போகும் வசனம் சொல்லுகிறது, அவர் சீசர்களை கடந்து போகிறது போல கடந்து போனாரா. இயேசு அநேக நேரங்கள் அப்படிதான் செய்வார். உங்க ஜெபம் கூடணும், உங்க விண்ணப்பம் கூடணும், உங்க உபவாசம் பெருகணும், உங்களுடைய வேண்டுதல்கள் அதிக அதிகமாய் தேவனுடைய சமூகத்தை எட்டணும். அப்பொழுது விடுதலையும் சுகமும் உண்டாகும். அப்பொழுது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். விசுவாசம் ஏன்? சுகம் உண்டாவதற்கு, ஹீலிங். நீங்கள் வியாதியில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீங்கள் வேதனையிலும் நோய்களிலும் இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறது அல்ல. 45 வயது ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல இப்படிதான் நோய் வரும் அப்படின்னு கர்த்தர் உங்களை உலக சட்டத்திற்குள்ளாய் வைக்கவில்லை. நீங்களும் நானும் பரலோக சட்டத்திற்குள்ளாய் இருக்கிறோம். நமக்கு சட்டமே வேற. சட்டம் என்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்திலும் நாம் பரலோக சட்டத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஏன் விசுவாசம்? விசுவாசிகளுக்குள்ள ஏன் உங்களுக்கு சுகம் பலவீனமா இருக்குதா? உங்க விசுவாசம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. நான் சொன்ன ஆண்டவர் உங்க விசுவாசத்தின் அளவை பார்க்கிறார். எவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா விஷயம் என்னன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே உங்களால மலைகளை பெயர்க்க முடியும். ஏன் நம்மளால அநேக காரியங்களை செய்ய முடியல? ஏன் நமக்கு அநேக அற்புதங்கள் வருகிறது இல்லை? நமக்கு கடுகளவு விசுவாசம் கூட இல்லை. கடுகளவு கூட விசுவாசம் இல்லை. வருத்தப்படணும். இந்த நோய் ஏன் திரும்ப? ஒருவேளை எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே, போதுமான அளவு எனக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் இந்த பலவீனம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அப்ப அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய பெரிய விசுவாசத்தினால், இஸ்ரவேலர்ல வேற யாருக்கும் அந்த விசுவாசம் இல்லை. இந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்த விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு சுகம். அப்புறம் இந்த கானானிய ஸ்திரீ தன் பிள்ளையை காப்பாற்றிக் கொண்டாள். சோ ஏன் விசுவாசம் முக்கியம்? விசுவாசம் சுகப்படுத்தும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் சுகப்படுத்தும். இரண்டாவதாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன் விசுவாசம் முக்கியம்? ஏன் விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம்? முதல்ல சொன்னேன், விசுவாசம் சுகப்படுத்தும். ஆனா இன்னொரு காரியம் கிட்டத்தட்ட அத மாதிரி தான், ஆனா அதுல உள்ள வித்தியாசம் தெரியணும். என்ன தெரியுமா? விசுவாசம் விடுதலை அளிக்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் விடுதலை அளிக்கும். அதுக்கும் சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சுகம் நேச்சுரல், ஆனா விடுதலை என்கிறது சூப்பர் நேச்சுரல். விடுதலை சூப்பர் நேச்சுரல் என்றால், விடுதலை யாருக்கு தேவை தெரியுமா? பிசாசின் நிமித்தம் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை. அநேக நோய்களை இயற்கை கொடுக்க முடியும், ஆனால் அநேக நேரங்களிலே மனிதர்களுக்கு நோய்களை பிசாசு கொண்டு வருகிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். எதிராளியாகிய பிசாசு. You cannot find a friendship with Satan. நிறைய பேர் பிசாசோட ஒன்றி வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க, நடக்காது. அவன் எதிராளி. அவன் கிறிஸ்தவர்களை, தேவனை நம்புகிறவர்களை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை எந்த விதத்திலேயாவது அழிக்கும்படி கர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். சொல்லுவோம், நம்ம பிரச்சனையா வரும், நஷ்டம் வர்றது போல அநேக பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்கும், வரதான் செய்யும். ஆனால் பிரச்சனைகளின் மத்தியிலே உங்கள் விசுவாசம் உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பிசாசு நோயை கொடுப்பான், சண்டைய வீட்டில் கொண்டு வருவான், சுத்திரம் பலவீனத்தை கொண்டு வருவான், மாற்று எண்ணங்கள், கருத்து வேறுபாடுகளை பிசாசு கொண்டு வருவான், மனிதர்களுடைய நினைவை சீரழிப்பான், சோத்திரம் அடிமைத்தனத்தை கொண்டு வருவான். போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள்
அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சா அவங்களால முடியாது. ஏன்? பிசாசு அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிசாசு அடிமைப்படுத்தினால அதுல இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. ஒரு சில கெட்ட குணங்களில் இருக்கிறவர்களை பிசாசு அடிமைப்படுத்தி இருக்கிறபடியினால் அதிலிருந்து அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. நம்ம என்ன செய்யறோம்? சுகத்தை ட்ரை பண்றோம், அந்த செக்ஷனை ட்ரை பண்றோம். என்ன செக்ஷன்? இவன் இதை செய்தால் சரியாகி விடுவான், இவன் இந்த மருந்தை குடித்தால் சரியாகி விடுவான், இவனுக்கு இந்த கவுன்சிலிங் கொடுத்தால் சரியாகி விடுவான். கவுன்சிலிங் தேவைப்படல, அவனுக்கு பிசாசிடத்திலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, ரெண்டையும் பிரிச்சு வித்தியாசமா பாருங்க. சுகம் வேற, விடுதலை வேற. சுகம் நேச்சுரலா வர்ற பலவீனத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற சுகம். ஆனால் விடுதலை என்கிறது கர்த்தர் பிசாசை மடங்கடித்து உங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளா இருக்கிற விசுவாசம், விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வருவான். கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் கொண்டு வர்ற ஸ்பெஷலிஸ்ட் பிசாசு. ஆனால் விசுவாசம் பிசாசுகளை துரத்தும், விடுதலை அளிக்கும். அதான் இயேசு சொன்னார், அவருடைய கடைசி கட்டளை. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த கடைசி 16வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. விசுவாசிகள்னா யாருன்னா பிசாசை துரத்துறவங்க. ஹல்லேலூயா. நீங்க போற இடத்துல பிசாசு இருக்க முடியாத அளவுக்கு உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளாய் பெரியதா இருக்கணும். டோன்ட் கால் அ பாஸ்டர். ஒரு பாஸ்டர் பிசாசு உங்க வீட்டில் பிசாசு துரத்தணுமா? உங்க வாழ்க்கையில பிசாசு துன்பத்தை கொண்டு வரானா, கஷ்டத்தை கொண்டு வரானா? நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருட சபையில நல்லா உறுதியா இருக்கிறவங்களா இருந்தா எங்களை நீங்க கூப்பிடுறதை விட உங்க விசுவாசம் உங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகளை துரத்த முடியும். நாங்க தான் பிசாசை துரத்துவோம் நான் சொன்னேன்னா நான் பொய் சொல்றேன். இல்லைன்னா அப்படி எப்படின்னா இப்படி உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம இருந்தா சொல்லலாம். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? இப்படிலாம் சொல்ல முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். அப்ப விசுவாசம் ஏன் இருக்கு? உங்களுக்கு விடுதலை வேணும்னா, உங்க வீட்டில் உங்களுக்கு பிரியமில்லாத குணங்களோ, உங்கள் வீட்டிலே உங்களுக்கு பிரியமில்லாத செயல்களோ, உங்கள் வீட்டிலே உங்களுக்கு உங்க பிள்ளைகளோ, உங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு பிடிக்காம பிசாசு குணம் போல இருக்குதுன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற விசுவாசத்தின் நிமித்தம் அந்த பிசாசின் சோதனைகள் தெரிவட்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஏன் எல்லைக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்த பிசாசும் வர முடியாது என்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் அநேகர் போனாலே பிசாசுகள் ஓடி போகும். விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? விசுவாசம். மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் எடுப்போம். ஸ்தோத்திரம். மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 3வது, முதல்ல சொன்னேன் விசுவாசம் சுகப்படுத்தும், விசுவாசம் விடுதலை அளிக்கும். இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவர்களை இயேசு சுகப்படுத்தினார். நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அவளுக்குள்ளே ஒரு விருப்பம், அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம், எப்படியாவது இயேசுவை நான் தொட்டுறணும், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் கூட சோத்திரம் நான் சுகமாவேன். பாருங்க, நான் சொன்ன 3 அடையாளங்களும், நான் சொன்ன 3 வேதத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளும் மிஞ்சின விசுவாசம் உடையவர்கள், அதிகமான பெரிய விசுவாசம், ஸ்ட்ராங்கான விசுவாசம். உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருக்கிறனால அநேகர் உங்களை பார்த்து, என்ன இப்படி ஆண்டவரை நம்புறீங்க, இது கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க நினைக்கணும், நீங்க தான் இயேசுவை கவர்ந்து இழுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் ஓவரா இருக்கா, நீங்க தான் ஆண்டவரை ரொம்ப கவர்ந்து இழுத்துட்டு இருக்கிறீங்க. ஒருவன் கத்துனா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. எல்லாரும் என்ன சொன்னாங்க அவனை பார்த்து? அமைதியாயிரு. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு அவனை பார்த்து சொன்னார். உன் விசுவாசம். அப்போ உங்க விசுவாசம் அநேக நேரங்களிலே கேலியாய், மற்றவர்கள் பார்த்து பரியாசம் பண்ணக்கூடிய அளவிலே, என்ன இவன் இவ்வளவு விசுவாசம் வைக்கிறான்,
பொழுதனைக்கு சர்ச்சுன்னு போறான், வாழ்க்கையில எதுவும் பிழைக்கிறதுக்கு பார்க்கலையா? சோத்திரம். எல்லாரும் அதெல்லாம் செய்யறாங்களே. 199 பிள்ளைகளும் டியூஷன்ல பயங்கரமா படிக்குது, இவா மட்டும் சர்ச்சிலேயே போய் கிடக்கிறா. எத்தனையோ பேர் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு எவ்வளவோ செய்யறாங்க. இவன் பிசினஸ் செய்யற நேரத்தை விட சபையில தான் ரொம்ப ஜெபிக்கிறான் போல. என்னத்தை சொன்னாலும் நீங்க நினைக்கணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம். ஏன்? அப்ப இந்த ஸ்திரியை குறித்து வசனம் சொல்லுகிறது. 34வது வசனத்திலே அங்க சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் விசுவாசம் தெரியுமா? ரட்சிப்புண்டாக விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் ரட்சிக்கும். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். ஆமா, விசுவாசம் ரட்சிக்கும். ரட்சிப்பை கொண்டு வருகிற விசுவாசம். நான் நீங்க நினைக்கிறேன், உடனே பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். கவனம். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு விசுவாசம் இருக்குதோ அது கடைசி வரைக்கும் இல்லை என்றால் அந்த ரட்சிப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம். வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமா ஈடேற. விசுவாசங்கிறது உங்க ஆத்துமாவையும் இந்த வசனத்தின்படி பார்த்தா தேவனுடைய ஆத்துமாவையும் இணைக்கிறது. ஒரு தடவை 2 தடவைக்கு இந்த வசனத்தை நான் திரும்ப வாசித்தேன். யார் ஆத்துமா? என்ன சொல்றது வசனத்துல? பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பவுல் சொன்னாலும் சோத்திரம், கர்த்தருடைய இருதயம். சோத்திரம், ஒரு மனுஷன் மேல பிரியமா இருக்கணும்னா உங்கள் மேல யோசிக்கிறத விட உங்க ஆத்துமா மேல தேவனுடைய இருதயம் பிரியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆத்துமாக்குள்ள விசுவாசம் இருக்கணும். பின்வாங்கினானால் அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் பிழைச்சு கொண்டு இருக்கிறீங்க? நான் கேட்கல. எத்தனை பேர் பிழைச்சு கொண்டு இருக்கிறீங்க உங்க விசுவாசத்தினாலே? சரி. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், பாஸ்டர் அந்த அளவுக்கு நான் பிழைச்ச மாதிரி இல்லை, ஒரு பிரச்சனை, ஒரு சோத்திரம், ஒரு கொடுமையிலே, ஒரு தேவையிலே, ஒரு கஷ்டத்திலே, ஒரு வேதனையிலே, ஒரு அடிமைத்தனத்திலே நான் சிக்கி இருக்கிறேன், ஒரு பாவத்தில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசமும் கேள்விக்குறியாகிறது, உங்களுடைய ரட்சிப்பும் கேள்விக்குறியாகிறது. அதான் வசனம் சொல்லுகிறது. பின்வாங்கினானால், அப்ப பின்வாங்கிறவன் யாரு? விசுவாசம் இல்லாதவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, யார் பின்வாங்கி இருக்கிறாங்களா? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லைன்னா பின்வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன சார், நீங்க இப்ப இதே கேள்வியை திரும்ப கேளுங்க, ஏன் நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க அப்படி கேளுங்க. அப்ப அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கினானால் அவன் மேல் கர்த்தருடைய இருதயம் பிரியமாயிராது. அப்போ அந்த கடைசி வசனத்தை அதில் பாருங்க, ஸ்தோத்திரம் 10வது அதிகாரத்தின் கடைசி வசனம், நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற, ஆத்துமா பரலோகத்துக்கு போக, என் ஆத்துமா இயேசுவோடு இணைக்கப்பட விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்டினியூயிங். I become a Christian, now I'm not trusting in God. என்ன தப்பு? நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், இப்போ எனக்கு ஆண்டவர் மேல அந்த அளவு நம்பிக்கை இல்லைன்னா தப்பு. நான் கிறிஸ்தவனா இருந்தேன், இப்போ நோயை பார்த்து பயப்படுறேன், பேயை பார்த்து பயப்படுறேன், மனுஷனை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னா அது தப்பு. ரட்சிக்கப்பட்ட 10 பேர்ல 5 பேர் பரலோகத்துக்கு வர்றது கஷ்டம். 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் மாறுகிறார்கள். எல்லாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்தின் பாதை அது கடினமா இருக்கிறது. You have to put some effort. என்ன எஃபோர்ட்? பணம் கொடுக்க சொல்றாரா இல்ல வேலை பார்க்க சொல்றாரா? ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீ விசுவாசித்தால் நீ பிழைப்பாய். அந்த ஒரு பாயிண்ட் போதும். இந்த வருஷத்தின் பாதியில் இருக்கிற நாம் ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்க முடிவெடுக்கணும், இந்த வருஷத்தின் மிச்சம் இருக்கிற எல்லா நாள்லையும் நான் விசுவாசத்தினால் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எந்த நோய்க்கு பெரிய ஜெபம்லாம் வேண்டாம். சோத்திரம், உங்களுக்கு வர்ற போராட்டங்கள்ல ரொம்ப பயங்கரமா நீங்க போராடணும் இல்லை, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு சொன்னார். அவர் அதான் கேட்டார், நிறைய பேரை சுகப்படுத்தும் பொழுதும் விடுதலை ஆக்கும் பொழுதும், do you believe?
ஒரு மனுஷனுக்கு விடுதலை தேவைப்பட்டுச்சு. யாருக்கு தெரியுமா? அவன் பிள்ளைக்கு. இதுல கவனிங்க, நிறைய நேரத்தில் நம்ம பார்த்து, நான் சொல்ல ஒவ்வொரு அடையாளத்திலையும் யாருக்கு பிரச்சனையோ அவங்க ஆண்டவர்கிட்ட வரல, கொஞ்சம் ரேரா வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை, அவங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அவங்க மகளுக்கு பிரச்சனை, கானானிய ஸ்திரீ, அவனுடைய மகனுக்கு பிரச்சனை, ஒரு தகப்பன், இவங்கெல்லாம் பயங்கரமான விசுவாசத்தோட இயேசுட்ட வந்தாங்க. பெற்றோர்களுக்கு எவ்வளவு விசுவாசம் தேவை? பிள்ளை பின்வாங்குச்சுன்னா பெற்றோர்களுடைய விசுவாசம் தான் பிள்ளைகளை காப்பாற்றும். பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம். உங்க பிள்ளைகள் பாவம். வீட்டில் பிள்ளைகள்லாம் போய் சொல்லுங்க, அம்மா நான் பாவம். பிள்ளைங்க பாவம், பிசாசின் பிடியில இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அந்த பாருங்க, நோயில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறோன்னு தெரியாது. உங்க கணவன் நோயில் இருந்தாருன்னா மனைவியுடைய விசுவாசம் தான் அவங்கள பிடிச்சு தாங்கணும். எத்தனையோ சாட்சிகள் இந்த சபையில் இருக்குது. எத்தனையோ மனைவிமார்கள் கஷ்டப்படும் போது அவங்களுடைய கணவனுடைய விசுவாசம் அந்த குடும்பத்தை காக்கும். எத்தனையோ அடையாளம் இந்த சபையில் இருக்குது. கவனிங்க, உங்க பிள்ளைகள் வேதனைப்படுறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அப்போ யாரு விசுவாசம் சோதிக்கப்படும்னா உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். பெற்றோர் எவ்வளவு முக்கியம், பெற்றோருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எவ்வளவு முக்கியம். நம்ம ஜெபம் பண்றது கிடையாது, நம்ம சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, ஊர்ல என்னென்ன பாட்டெல்லாம் பாடுறது, சோத்திரம் உலக பிரகாரமா நடந்துகிறது, பிசாசுக்கு அடையாளமா இருக்கிற அநேக அடையாளங்களை உங்கள் மேல போட்டுக்கொள்ளுகிறது, கண்மை போடுகிறது, பிசாசு அடையாளத்தெல்லாம் உங்க மேல வச்சுக்கிறது. இதெல்லாம் செஞ்சா உங்க பிள்ளைகள் எப்படி விசுவாசிப்பாங்க? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? ஒரு மனிதன் அதான் இயேசுவிடத்தில் வந்தான். அவன் சொன்னான், என்னுடைய வாலிபனாக இருக்கிற என் மகன் கொஞ்ச நேரத்துல தீயில விழுறான், கொஞ்ச நேரம் அவன் தண்ணீரில் போய் விழுறான். இன்று அநேக வாலிபர்கள் கொஞ்ச நேரம் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் வித்தியாசமா இருப்பாங்க. திடீர்னு வந்து அம்மாவை பார்த்து அம்மா அப்படிம்பாங்க, திடீர்னு வந்து அம்மாவை பார்த்து ஏமா அப்படிம்பாங்க. சோத்திரம். பிள்ளைங்க வித்தியாசமா நடக்கிறாங்களா? உங்க பிள்ளைக்கு விடுதலை தேவை. நீங்க அவசரப்பட்டு உங்க பிள்ளைகிட்ட இந்த வார்த்தையை போய் சொல்லி அவனை ஒரேடியா நீங்க இழக்கவும் செய்யலாம். இல்ல இயேசுவிடத்துல வந்து விசுவாசித்து நீங்க விடுதலை வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேர் அவங்க பிள்ளைகளுக்கு உடனே நீங்க என்ன சொல்யூஷன் யோசிக்கிறீங்க? ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, என் பிள்ளைய குறிச்சாலும் சொல்லிட்டாங்க, உடனே அதை செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும், ஸ்கூலுக்கு போய் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு. ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளைகள் படிக்கலைன்னா கோபம் வருதா? ஸ்தோத்திரம். நான் தான் ரொம்ப கோபப்படுவேன், பிள்ளைகளை குறித்து ரொம்ப கோபப்படுறது நான் தான். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளை ரொம்ப ஃப்ரீயா இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தினால் ஃப்ரீயா விடுறவனும் நான் தான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ ஒரு பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா பெற்றோருடைய விசுவாசம். அந்த நான் சொன்னேன், ஒரு தகப்பன் அவனுடைய மகனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார். அந்த மகன் ஒரு சில நேரத்தில் அக்கினியில் விழுறானா, ஒரு சில நேரத்தில் தண்ணீரில் விழுந்தான். அப்ப இயேசு அவனிடத்துல கேட்டார், என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்கிறாயா? இன்று காலையிலே அநேக பெற்றோரை நோக்கி, அநேக கணவன்மாரை நோக்கி, மனைவிமார்கள் நோக்கி இயேசு கேட்கிற வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா? அந்த அவன் உடனே அவன் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். அவன் சொல்லிட்டான், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரம் கூட தலைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, அநேக நேரங்களில் எனக்கு சந்தேகம் பயங்களை போல வருது, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சகோதரா. அவன் சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். நான் சொன்னேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கிற பாயிண்ட் 3வது, விசுவாசம் ரட்சிக்கும். விடுதலை வேற, சுகம் வேற, இது ரட்சிப்பு, வாழ்க்கையில ஒரு மாற்றம். சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு என்னவோ எப்படி தோணுதுன்னா, ரட்சிப்பு என்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற சால்வேஷன் ஒன்று, நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் பரலோகம். ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பை அடைகிற அந்த பரலோகத்தை அடைகிற வரைக்கும் என்ன தேவை? விசுவாசம். அப்படி இல்லைன்னா பின்வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா இயேசுவை விட்டு போவாங்க. மறுபடியும் சொல்லிட்டா 10ல் 5 கஷ்டம். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்படின்னா நம்ம விசுவாசத்தை குறித்து எவ்வளோ சீரியஸாக எடுக்கணும். இயேசுவை நம்புறோம், சொல்றோம், ஆனால் சொந்தக்காரங்களுக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிறோம். அவன் தப்பா பேசுவோம், அவர்கள் என்னை தவறா நினைப்பார்கள், அவர்களுக்காக நான் இயேசுவை நம்புகிறதில்லை.
அவங்க என்னை குறித்து குறை சொல்றாங்க, அவங்க ஏதாச்சும் செஞ்சிருவாங்க, நான் அவன்கிட்ட சரியா வச்சுக்கிடணும். இயேசுவை கைவிடுறாங்க. உலகத்தை பிரியப்படுத்த இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், பணத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், பதவியை பெற்றுக்கொள்ள இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், அவர்கள் அவிசுவாசிகள். அவர்கள் பின்வாங்கி போகிறாங்க. விசுவாசம் ஏன்? ரட்சிப்புக்கு ஏதுவாய். அப்ப விசுவாசத்தின் பலன் ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தின் பலன் என்ன? ரட்சிப்பு. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம். இது கொஞ்சம் வித்தியாசமான வசனம், புரியுதா பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 308. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சரி, விசுவாசத்தினால் ஆபிரகாம், அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குத்தத்தம்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுதந்திரமாய் பெறப்போகிற இடம். அவன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, கவனிங்க, ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு என்ன? நீ உன் தகப்பன் வீட்டையும் தாயையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. So he has to leave everything. ஒரு ஆளு கூட வர முடியாது, ஒருத்தங்க வர முடியாது. சோத்திரம், உன் மனைவி மாத்திரம். உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, அப்பாடா மனைவியை கலட்டி விட சரியான நேரம் இதுதான். சோத்திரம், ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் பிரிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா? வசனத்துக்கு விசுவாசம் கீழ்ப்படியணும்னா என்ன இருக்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, வசனத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியலையே பாஸ்டர். காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. ஸோ அது 4வது பாயிண்ட் என்ன? விசுவாசம் கீழ்ப்படிய செய்யும். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, விசுவாசம். இதோ அடியேன், இதோ அடியேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆமா, ஸ்தோத்திரம். இயேசு அங்கிருந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, 2 படகு மீன் நிரம்பி இருக்குது. இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அப்ப பேதுரு என்ன செஞ்சாங்க? கூட இருந்தவங்களோ அதை விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். விசுவாசம் கீழ்ப்படிய செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். ஏன் அநேகர் ஊழிய அழைப்பை பெற்றும் ஊழியத்துக்கு வராம இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதனால பின்வாங்கி போகிறார்கள். விசுவாசம் இல்லாதனால இயேசுவை விடுறாங்க. விசுவாசம் இல்லாததுனால அவங்க நேர்ந்து கொண்டிருந்த பொருத்தனை பண்ணினவைகளை விடுகிறார்கள். எங்கே உன் விசுவாசம்? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, என்ன கேட்கணும்? எங்கே உன் விசுவாசம்? கேளுங்க. அல்லேலூயா. விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க மூத்த பிள்ளைய இயேசுக்கு நீங்க கொடுப்பீங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் கொடுக்கிற அழைப்புக்கு நீங்க கீழ்ப்படிவீங்க. விசுவாசம். அவசியம் விசுவாசம் பிள்ளை அனுப்புற அளவுக்கு இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப விசுவாசம் இல்லை, அப்படிதானே? அப்ப அந்த விசுவாசம் பரலோகத்துக்கும் இல்லைன்னா பரலோகத்துக்கும் போக முடியாதே. அது என்ன? இதுக்கு எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கும், ஆனா அதுக்கு எனக்கு நிறைய விசுவாசம் இருக்காது அப்படின்னா அது பொய். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பாஸ்டர், எனக்கு ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பார்னு எனக்கு பயங்கர விசுவாசம் இருக்கு, ஆனா என் மூத்த பிள்ளைய ஊழியத்துக்கு அழுப்புற அளவுக்கு விசுவாசம் இல்லையேன்னா அது மாய்மாலம். அல்லேலூயா. விசுவாசம் கீழ்ப்படிய செய்தான், அழைப்புக்கு கீழ்ப்படிய செய்யும். சோத்திரம், அநேக நேரத்தில் கர்த்தர் உங்களை அழைப்பார், இந்த ஊழியத்தை செய், இதை செய். அப்போ விசுவாசத்திலே மாய்மாலம் இல்லை. இதுல கொஞ்சம் விசுவாசம், அதுல எனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, ஆனா இதை செய்ய எனக்கு விசுவாசம் இல்லைன்னு கிடையாது. விசுவாசம் நிரந்தரமானது, அது ஒரே தரமானது. அல்லேலூயா. இந்த 2 வார்த்தை சொல்லுங்க, விசுவாசம் நிரந்தரமானது, அது ஒரே தரம், ஒரே தரமானது. அல்லேலூயா. விசுவாசம். அடுத்ததாக எடுத்து வாசிங்க. 4வது சொன்ன விசுவாசம் கீழ்ப்படிய செய்யும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 5வதாக விசுவாசம் என்ன செய்கிறதாம்? விசுவாசம் கனப்படுத்தும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் கனப்படுத்தும். அது உங்களை ஆனர் பண்ணும், கனப்படுத்தும். புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் காணப்படும். பொன் சோதிக்கப்படுமாம். பொண்ணை தீயினால சோதிப்பாங்க. எவ்வளவு பெஸ்டா இருக்குது. பொண்ணை சும்மா வாங்க மாட்டோம், தங்கத்தை
அது சோத்திரம், அது சில நேரத்தில் செக் பண்ணுவோம், நமக்கு தெரியும் இந்த இடத்துல நல்லா செக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அக்கினியினால் சுடப்படும் பொழுது அந்த குறைவுகள் எல்லாம் வெளியே போயிடும், பியோர் தங்கமாக கிடைக்கும். அப்போ தங்கம் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்குகிற கர்த்தர், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறவர், நம்முடைய தரத்தை அவர் சோதிப்பார். சோதித்து அந்த சோதனை உங்களுக்கு வர்ற அந்த சோதனையில் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க, அந்த விசுவாசம் உங்களுக்கு புகழ்ச்சியாகவும் கனமாகவும் மகிமையுமாக மாறுமாம். ஆண்டவர் பாப்பாரு, சொல்லுவார், இது சூப்பரான விசுவாசம் உள்ள ஆளு, இது நல்ல விசுவாசி, இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ன செய்கிறதா? உங்களுக்கு கனப்படுத்தும். இதேதான் ஸ்தோத்திரம் யோபுக்கு வந்தது. யோபுவை சுத்தி அவனுக்கு கஷ்டம், பிரச்சனைகள். ஆனால் கடைசி என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுடைய சொந்தக்காரங்க மத்தியிலே, அவனை சுற்றி இருந்த ஜனத்தார் மத்தியிலே, அவனுடைய நண்பர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற வேதனைகள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றின் முடிவு உங்கள் விசுவாசத்தினாலே இரண்டத்தனையான ஆசீர்வாதம், இரண்டத்தனையான விளைச்சல்கள், இரண்டத்தனையான மேன்மை, மகிமை, நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்து விசுவாசம் இல்லாம ஒரு ஆசீர்வாதத்தை பெறலாம், ஆனா நீங்க விசுவாசித்தால் இரண்டத்தனையான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். விசுவாசம் மேட்டர், விசுவாசம் முக்கியம், இட் மேட்டர்ஸ், அது ரொம்ப அவசியம். நோயில தவழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்தை செக் பண்ணுங்க. போராட்டம் நிறைய வரும், ஆனா அந்த போராட்டத்தை நிமித்தம் கவலை வருதா? கஷ்டப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? ஏதோ ஒரு கஷ்டத்து நிமித்தம் பிள்ளைகிட்ட சண்டை போடுறீங்களா? ஏதோ ஒரு வேதனை நிமித்தம் கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ எரிச்சல் அடைகிறீங்களா? உங்க விசுவாசத்தை செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கஷ்டத்து நிமித்தம், போராட்டத்து நிமித்தம் பயம் வருதா? உங்க விசுவாசத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஆன்சர், விசுவாசம். அதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்புங்கிறது எல்லாத்துலயும் பிழைப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் விசுவாசிச்சா எல்லாத்துலயும் பிழைப்பேன். கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் பிழைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அதான் யோபு அந்த சூழ்நிலையிலே, இது ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. யோபுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவன் விசுவாசம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா, அவன் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் தாண்டி நடக்க போற ஒரு விஷயத்தை அவன் சொன்னான். விசுவாசத்துல என்ன சொன்னான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசம் எவ்வளவு வருஷம் டிராவல் பண்ண முடியும்? உங்கள் விசுவாசம், யோபு விசுவாசம் 2000 வருஷம் டிராவல் பண்ணிச்சான். அவன் சொல்லிட்டான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், நான் நல்லா ஆவேன். அந்த விசுவாசத்தினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். சரி, விசுவாசத்துடைய முடிவுக்கு வருவோமா? சோத்திரம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போமா? வாசிங்களா இணைந்து. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். சோத்திரம். சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்தியோப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை. சோத்திரம். என்னை பற்றும் விசுவாசம் என்றால் அந்த வசனத்தில் நீங்க எதை கவனிக்கணும்னா, நீ என் நாமத்தை பற்றி இருக்கிறதையும். எல்லாரும் வாசிங்களா? நீ 3வது லைன் வாசிங்க. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். அதே இது கடைசிக்கு முந்தினதுக்கு முந்தின லைனா அதை வாசிங்க. சோத்திரம். நீ சோத்திரம் நாட்களில் என்னை பற்றும் விசுவாசம். அப்போ சோத்திரம், தேவனை பற்றி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது தான் விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறதுங்கிறதற்கு அடையாளம். சரி, what does it mean by faith? விசுவாசம்னா என்ன? அது நடக்கும், இது நடக்கும். நீங்க நினைப்பீங்க, எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு அது நடக்கலைன்னா உங்க விசுவாசம் தோத்துருச்சுன்னு அல்ல. விசுவாசம் என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறத வச்சு அல்ல, உங்க விசுவாசம் இயேசுங்கிற பேர்ல தான் இருக்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்வார், அதை வச்சு இல்ல. நீங்க விசுவாசிக்க வேண்டியது இயேசுவின் நாமத்தை. இயேசு அந்த வார்த்தை, அந்த வார்த்தை
இயேசுவின் மேல் வார்த்தை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் பிழைக்கிறான். அவருடைய நாமம். அப்போ உங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்க என்ன சொல்லி பழகணும் தெரியுமா? இயேசு. ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் நீங்க இயேசு இயேசுவை மட்டும் உயர்த்தி கொண்டே இருங்க. உங்க விசுவாசம் அதுல தான் பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. டாக்டர்னு சொல்ற இடத்துல இயேசுன்னு சொல்லுங்க. என் பிள்ளைன்னு சொல்ற இடத்துல இயேசு செய்வார்னு சொல்லுங்க. என் பெலன்னு சொல்ற இடத்துல இயேசு எனக்கு தருவார்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிற எந்த இடத்திலும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் விடுதலைகளும் சுகமும் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வேகமா எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் ஹல்லேலூயா 16வது வசனம் எடுத்து வாசியுங்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. சிச்சுவேஷன் மேல விசுவாசம் வைக்கிறது. விசுவாசம்னா என்ன தெரியுமா? இயேசு பேரை, அவருடைய நாமம்னா என்ன? அவருடைய நாமம் என்ன? இயேசு என்கிற அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்க விசுவாசம், அந்த நாமத்தை நீங்க நம்பினாலே போதும். அதான் விசுவாசம். என்கிட்ட கேட்டா எந்த பிரச்சனையிலையும் நீங்க சொல்லணும், என் இயேசு அவர் இருக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவை நம்பு. இந்த விஷயம் எப்படி நடக்கும்? இயேசுவை நம்பு. நிறைய பேர் விசுவாசத்தை யோசிக்கும் போது இயேசுவை விட்டுறோம். எல்லாத்துலையும் இயேசு 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 இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்களுடைய விசுவாசம் அதிகமாக. அதுதான் விசுவாசமே. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை அறிக்கையிடுறது தான் விசுவாசமே. அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிந்தது? ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் குறையாது இருக்கட்டும். அப்போ நான் சொன்னேன், சுகம் வேணும்னாலும் விடுதலை வேணும்னாலும் எந்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குன்னாலும் ரட்சிப்பு கிடைக்குன்னாலும் வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படியினால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றாலும் வேதத்தில் இன்னும் விசுவாசத்தினால் கிடைக்கிற அநேக காரியங்களை சொல்ல முடியும். எதுவா இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இயேசுவை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் குறைவுபட்டு போகிறதில்லை. அவருடைய நாமத்தை நம்புகிற எவனும் அவன் பிழைப்பான். விசுவாசிப்பவன் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அந்த நாமத்தை உடைய இயேசு சிலுவையிலே தீர்த்திருக்கிறபடியினால் நீ பிழைக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம், அவருடைய விசுவேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீ சோர்ந்து போவதில்லை, நீ குறைந்து போவதில்லை, நீ தடுமாறி போகிறதில்லை, நீ விழுந்து போகிறதில்லை, நீ பின்வாங்கி போகிறதில்லை. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் பெரியதாய் மாறட்டும். அது என்ன விசுவாசம்? இயேசு எனக்கு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். என் இயேசுவின் பெயர், என் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்துக்கு எல்லாரும் கரங்களை தட்டி எழும்பி நின்று இயேசு 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 என்று சொல்லி கரங்களை தட்டுவோமா? இயேசு இயேசு என்று சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் இயேசுவே இயேசுவே அது சொல்ல 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 உங்க விசுவாசம் பெருகும். உங்கள் விசுவாசம் பெருகும். மகளே, மகனே, நீ பின்வாங்கி போகாதபடிக்கு, நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு, தேவனுடைய கிரியைகளை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடு. அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடு. அந்த குருடன் நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும்னு மாத்திரம் தான் சொன்னார். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது என்று சொன்னார். அவருடைய நாமத்தை நீங்க கூப்பிட்டாலே அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த குருடன் அந்த அந்த தெருவில் நிற்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சோத்திரம் சத்தமா அவன் சொன்னது என்ன சொன்னா? நசரேயனாகிய இயேசு எனக்கு இறங்கும். அவ்வளவுதான். அந்த பேய் அவன் எல்லாரும் அவனை தடுக்க நினைக்கிறாங்க. அப்ப வசனம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாய்க்கும். என்ன கூப்பிட்டா? நசரேயனாகிய இயேசுவே. இயேசு அவன் நேரம் வந்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தின. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை நீங்க நிறைய சிச்சுவேஷன்ல இயேசு நீங்க உங்களுக்கு நிறைய சிச்சுவேஷன்ல நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. பரவாயில்ல, சத்தம் போட்டு
இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அதுவே உங்க விசுவாசத்திற்கு அடையாளமாய் மாறப்போகுது. புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா 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 இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசுவே 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 கூப்பிடு தம்பி, மகனை கூப்பிடு, சிறு பிள்ளைய கூப்பிடு, வாலிப ஸ்திரீயை கூப்பிடு, ஐயா அம்மா கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்கள் விசுவாசத்தின் அடையாளம் இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, எல்லாரும் கூப்பிடுங்க, யோசிக்காதீங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைதட்டி பாடுவோமா? இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்தில் ஒரு நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்தில் ஒரு நாமம். ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும், காக்கவல்ல நாமம். ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், இயேசு என்னும் நாமம் இனிய நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்திலோ. திரும்ப சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்திலோ நாமம். ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும், அதிசய நாமம். ஆறுதல் கொடுக்கும், அமைதியை நல்கும், அதிசய நாமம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்திலோ. திரும்ப சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம். ஹல்லேலூயா 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 ஆமென். முடவனை நடந்திட செய்திட்ட நாமம், குருடரின் கண்களை திறந்திட்ட நாமம். முடவனை நடந்திட செய்திட்ட நாமம், குருடரின் கண்களை திறந்திட்ட நாமம். சாத்தானின் பிடியில் கட்டப்பட்ட பலரை விடுவித்து ஆறுதல், சாத்தானின் பிடியில் கட்டப்பட்ட பலரை விடுவித்து ஆறுதல் அளித்திட்ட நாமம். சாத்தானின் பிடியில் கட்டப்பட்ட பலரை விடுவித்து ஆறுதல் அளித்திட்ட நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்தில் ஒரு நாமம். சொல்லுங்க, சத்தமா பாடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இதற்கு இணை இல்லை. ஹல்லேலூயா. மரித்தவர் பலரை உயிர்ப்பித்த நாமம், மாசு கொண்ட உள்ளங்களை கழுவிட்ட நாமம். மரித்தவர் பலரை உயிர்ப்பித்த நாமம், மாசு கொண்ட உள்ளங்களை கழுவிட்ட நாமம். அலைகடல் அமர்த்தி கடல் மீதும் நடந்து கலங்கிடும் சீடரையும் காக்கவல்ல நாமம். அலைகடல் அமர்த்தி கடல் மீது நடந்து கலங்கிடும் சீடரையும் காக்கவல்ல நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்தில் ஒரு நாமம். இயேசு என்னும் சத்தமா ஆமென் 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 சொல்லுவோமா? இயேசு இயேசு சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, இயேசு இயேசு. ஜீசஸ் 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 சொல்லுங்க, ஜீசஸ். ஷவுட் ஜீசஸ். இயேசு இயேசு இயேசுவே 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 இயேசுவே. கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க, ஒவ்வொரு கூப்பிடுங்க. இது ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு அற்புத சுகம், ஒரு அற்புத விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு ரட்சிப்பு. கூப்பிடு, இன்னும் அதிகமாய் கூப்பிடு, இன்னும் அதிகமாய் கூப்பிடு. பரியாசத்தின் மத்தியில் இயேசுவை கூப்பிடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு சொல்லுங்க, இயேசு. இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை ஈகத்தில் ஒரு நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கு இணை இல்லை. ஆறுதல் அளிக்கும், ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும், அதிசய நாமம். ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும், அதிசய நாமம். ஹல்லேலூயா. எல்லா மேல, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, அந்த இயேசுங்கிற நாமத்திற்கு எங்களை அறிமுகப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். மேல் வைத்திருக்கிற
உம் நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள ஒரு நாளும் குறையாது. வந்திருக்கிற உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். உம்மை நம்பி இருக்கிறார்கள், உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆசீர்வதிங்க. குடும்பங்களை நன்மையினால் திருப்தியாக்குவீராக. தடைகள், பிரச்சனைகள், ஹல்லேலூயா, சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் மீட்டெடுப்பீராக. சோர்ந்து போன ஆத்துமாக்கள் திடப்படட்டும். சோர்வில் இருக்கிற இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் புத்துணர்ச்சி அடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செழிக்க பண்ணி அருளும். காத்து வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள், முதியோர்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வெயிலின் தாக்கங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். வாலிபர்களை ஆசீர்வதியும். இளம் தம்பதியினரை ஆசீர்வதியும். கணவன் மனைவி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இயேசு கொடுக்கிற சமாதானம் பிரதானமாக இருக்கட்டும். சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். கை குழந்தைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற வாலிபர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிரசோதனம் பாத்திரத்தை சுமக்கிறவர்களை ஆசீர்வதியும். இசைக்கருவி வாசிக்கிறவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தலைமை போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல பாஸ்டர்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உதவி ஊழியர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய ஆளுகைக்குள்ளாய், பெற்றோரின் விசுவாசத்திற்குள்ளாய் முழு சந்ததியும் பாதுகாக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சதவீதத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.